வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்று கோவையில் நடைபெற்ற பிரதமருடைய ரோட் ஷோ நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சொற்ப அளவில் மக்கள் கலந்துக்கிற ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. 2.5 கிலோமீட்டர் வந்து மோடி ரோட் ஷோ பண்ணுறாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, சரி கோயம்புத்தூரில் வந்து மோடி அவர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கும். ஏன்னா ரோட் ஷோ எப்போ மோடி பண்ணுவார்னா பெரிய ஆதரவு இருக்கக்கூடிய இடத்துல தான் பண்ணுவாங்க. பல்லடத்தில் கூட கூட்டம் தான். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, இதற்கு முன்பே திருச்சி வந்து மோடி அவர்கள் வரும்போது அங்கேருந்து ஒரு ரோட் ஷோ பண்ணுற மாதிரி தான் பிளான். ஆனால் திருச்சியில் பெருமளவுக்கு கூட்டம் கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ரோட் ஷோ கடைசி அண்ணாமலை தான் கேன்சல் பண்ணார், கூட்டம் வராதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு முருகானந்தம் அவரை வச்சு கொஞ்சம் பல்லடத்துலலாம் பண்ணாங்க. பட் என்னென்னா பெருசாக கூட்டம் திரட்ட முடியல. இன்னும் குறிப்பாக வந்து மோடி ஹிந்தியில் பேசும்போது எல்லாம் கைத்தட்டுறாங்க, தமிழில் பேசும்போது அமைதியாகிடுறாங்க போது அங்கே வந்தவங்கள்லாம் வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூரில் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கி வந்து வீடியோ வந்துடுது, எதுனாலும் உங்களுக்கு வீடியோ வந்துடும். மக்கள் கலைந்து சென்றார்கள், ஆளே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக இருக்கும்போது இன்றைக்கி அந்த விஷுவலை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, முதல்ல தேர்தல் அறிவித்த உடனே வராருக்கும்போது எவ்வளோ பெரிய மாஸ் காட்டணும். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இந்த விஷயம் முதல்ல பிரதமர் ரோட் ஷோ போகிறாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொன்ன தகவல் என்னென்னா தப்பு கணக்கு போடுறாங்க. இன்னொன்று அவர் சொல்கிற அந்த பாதை வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு கேட்டு கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது, அதாவது வந்து இந்த இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அனுமதி கொடுக்கல. அதற்கப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் அப்ரூவல் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து இல்லை அதெல்லாம் ஸ்கூல் இல்லை, அதெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த மேட்டுப்பாளையம் ரோடு அவ்வளோ டிராஃபிக்கான ரோடு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி மோடி அவர்களே அப்செட்டான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அங்கே உள்ளே கேட்டோம்னா ஒன்றும் பேச முடியாத நிலைமையில் இருக்கார். ஏன்னா ரொம்ப பெருசாக மக்கள் பெருமளவு திரளுவார்கள்னு ஒரு டைட் ஆட்டாலாம் காமிக்க ஆரம்பித்தா பார்த்தா சும்மா இருக்க ரோடுக்கு டிரான்ஸ்ஃபர் காமிக்கிறது மட்டும் இல்லை, பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பிஜேபியினர் ஓடுவாங்க, எப்பயுமே அவங்க பண்ணுவாங்கல்ல, ஜெய் ஸ்ரீராம், வந்தே பாரத் மாதா கி ஜெயின்னு ஓடுவாங்க. ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அங்கே நிற்கக்கூடிய மக்கள்கிட்டையும் பெரிய ஒரு ஆரவாரம் இல்லை. உங்களுக்கு எம்ஜிஆர் போனால், ஜெயலலிதா போனால், இங்கே சீமான், நம்ம தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இவங்கெல்லாம் போன மக்கள் ஒரு அந்த ஒரு இம்பேக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இம்பேக்ட் இல்லை. ஏதோ இன்னும் காலையில் என்ன சொன்னாங்கன்னா, வருகிறார், வந்து விட்டார், இப்போது வந்து விடுவார், மக்களே திரளுங்கள்னால் மக்கள் திரண்டதை காணும். இப்போ என்ன பிஜேபியில் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு காரணம் அண்ணாமலை. ஒழுங்காக இவர் வந்து கோயம்புத்தூரில் நிற்க போகிறதா ஒரு தகவல் வந்தோடனே தேவையில்லாமல் ரோட் ஷோன்னு பண்ணி தேவையில்லாமல் பிரதமரை அசிங்கப்படுத்திட்டாரு. இதற்கு ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை, கின்னிமலை எல்லா ஊர்லேருந்து ஆள் கூட்டம் வந்திருக்காங்க. இந்த நிற்கிறதுக்கே. இப்போ நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா மொத்தமாக ஆளை கூட்டு வந்து ஒரு இடத்துல தம் பண்ணி மாசை காட்டலாம். இந்த மாதிரி நிற்க வைக்கிறது பிரச்சனை. ஏன்னா எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது. அந்த பக்கம் மோடியை விருப்பப்பட்டு வரவனா பார்ப்பாங்க, காசுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, 2 தடவை நிற்பாங்க, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அங்கே போய் அந்த பக்கம் போயிடுவாங்க, ஆள் இருக்க மாட்டாங்க. அது 2.5 கிலோமீட்ரு. அதாவது ஒரு தப்பு கணக்கு என்னென்னா, பெரிய ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பண்ணி இப்போ கூட்டம் பிசுத்தது. நாளைக்கு என்ன பேப்பரில் வரும், பிஜேபி ஆதரவு பத்திரிக்கைன்னு ஒன்று இருக்குது தெரியுங்கள, உங்களுக்கு தெரியும். பிஜேபி ஆதரிக்கிற பத்திரிக்கை, அந்த பத்திரிகையில் என்ன போடுவாங்க, மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க முதல்லையே பிஜேபிக்கு ஆட்சியை பிடிக்குன்னு சொன்னவங்க. அவங்க அந்த அளவுக்கு பெரிய புச்சாலியான ஒரு பத்திரிகை. அதாவது குறிப்பினா பிராமணர்களுக்கான பத்திரிகை அது. அந்த பத்திரிகையில் போடுவாங்க மிகப்பெரிய வெற்றி அப்படின்ட்டு. திமுக ஆதரவு இருக்காங்களா, அவங்களுக்கு இதான வேலை, கரெக்டாக எடுத்து போடுறாங்க. முக்கியமான தொலைக்காட்சியெல்லாம் பாருங்கள், கூட்டம் இல்லாமல் பிசுத்தது. என்ன சிக்கல், தமிழ்நாட்டில் பாரிவேந்தர் அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு, அவர் சேனலில் போட மாட்டாங்க. கரெக்டாக அந்த சன் டிவியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக போடுறாங்க, கூட்டமே இல்லை பாருங்கள், ஆளை பாருங்கன்னு அவர் ஆளையே காட்டுறாங்க. அப்போ அந்த அம்பு ரிப்போர்ட்டு காட்டும்போது என்னங்க உண்மைதானங்க, இதுக்கு எப்படி நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுவீங்க? இப்போ அண்ணாமலை நாளைக்கு இல்லைங்க மக்கள் கூட்டமாக இருந்தாங்கன்னா, ஏங்க இந்த வீடியோவில் கூட்டமே இல்லைன்னா என்ன பதில் சொல்லுவார்? இல்லை எல்லாம் உணர்வுபூர்வமாக வந்தார்கள். என்ன ஒரே விஷயம், ஏற்கனவே தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் பிஜேபி கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இப்படி சில பாக்கெட்டில் மட்டும்தான் ஓரளவுக்கு இருக்குது. கோயம்புத்தூரில் கூட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஒரு எம்எல்ஏ தான். அந்த வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுக்கு காரணமே வேலுமணி கமலை எதிர்த்து. அதற்கு நம்ம சொல்லலை, சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ ஆளுநராக இருக்கார், அவர் சொன்னார் எந்த காலத்துலேயும் நீங்கள் வந்து வேலுமணியை பகைச்சிக்காதம்மான்னு சொன்னார். அதற்கு நன்றி கடனாக தான் வேலுமணி வீட்டில் ரெய்டு வரும்போது முதல்ல குரல் கொடுத்தது இதே நம்ம வானதி அவர்கள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்தாங்க. இப்போ மோடிக்கு அவ்வளோ அப்செட்டு,
அது பின்னால் பிரச்சனை வரும். இதை பார்த்தோன்னே அவரும் அவங்களுக்கு தெரியாது, அவருக்கு பின்னால் மோடி வந்து விட்டார், வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க, யாருமே ஆள் இல்லாமல். பிரைம் மினிஸ்டர் 2.5 கிலோமீட்டரு, அதான் அந்த வடிவேலு ஒரு படத்தில் ஒரு பெரிய ஒரு மனிதரை கூப்பிட்டு போயிட்டு இப்போ வாங்கடா அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ ரொம்ப அசிங்கப்படுத்துறார். அந்த மாதிரி மீம்ஸ்லாம் வந்துடும். நம்ம என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு ஆதரவு இருந்தால் மக்கள் வருவாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அதிமுக அப்படிங்கிறது பெரிய கட்டமைப்புள்ள கட்சி. பிஜேபியில் நிறைய இடத்துல வேட்பாளரே இல்லைங்க. வேட்பாளர் இல்லாமல் நீங்கள் வந்து விட்டார் போய் விட்டார். நீங்கள் இப்போ கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசன் அவங்க கூட்டணும், அவங்களால அந்தளவுக்கு கூட்டத்தை கூட்டியுமா? இப்போ வேலுமணி கூட்டுவாங்க, அதே மாதிரி திமுகவில் கூட்டுவாங்க. கட்டமைப்பே இல்லாமல் நீங்கள் கட்டமைப்பே இல்லாமல் நாங்கள் பில்டப் பண்ணுறோம்னா என்ன பில்டப் பண்ண முடியும்? இன்னொன்று, மோடி அவர்கள் என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டாருன்னு மக்கள் கூடுவாங்க. என்ன ஒன்று மோடியை பார்க்கலான்னு வேற வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அதுவும் மக்கள்கிட்ட அந்த வெயிலெல்லாம் நின்றுலாம் பார்க்குற பொறுமையெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட யார்ட்டையும் இல்லைங்க. இவர்கள் எடுத்து தவறான முடிவு. இன்றைக்கி எல்லா சேனலையும் இதை காட்டும் போது எல்லா சேனலும் போய் சொல்ல முடியாதுங்க. ஒரு நடுநிலையான சேனல் சொல்லுவாங்க, நடுநிலையால் விட்டுருங்க, நியாயமானதை காட்டுவாங்கல்ல. அவங்க எப்படி ஏகப்பட்ட கூட்டம்னு காட்ட முடியும்? முதல்ல எல்முருகன் அவர்கள் தொகுதி நீலகிரியிலிருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டார்கள். ஆனால் அதுலேயே சில குளறுபடி, இன்னும் நிறைய ஆளை வரவழைச்சிருக்கணும், சரியான கண்காணிப்பு இல்லை, பெட்டி வந்ததை அமுக்கியது யார் அப்படிங்கிற மாதிரி பேசி ஏற்கனவே ஒரே தப்பு திரும்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் போன தடவை பெட்டி வருதுன்னு அந்த கூட்டத்துக்கு ஆட்களை வந்து கூட்டு வராமல் முருகானந்தம் வந்து ஏமாற்றிட்டாருன்னு அது ஒரு பிரச்சனை. இப்போ இது ஒரு பிரச்சனை. இது அநேகமாக தீவிர விசாரிக்கப்படும். என்ன ஒன்றுனா, பிஜேபி அதனாலலாம் பெட்டியை அனுப்புறது இல்லையா? பெட்டி அனுப்புனா இங்கே இருக்கவங்களும் எடுத்துக்கிறாங்க. நம்ம பொறுத்தவரை என்னென்னா, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் தரதில்லை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதுன்னு இப்போ தெரிஞ்சிடும். மற்றபடி பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, ஒரு சாதாரண விஷயம் கூட, இப்போ மற்ற ஒரு கட்சியில் வந்து யார் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக பிஜேபி ஐடிவிங் பண்ணுவாங்க. பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கும்போது ஆளே இல்லை, திமுகவில் பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள் எல்லாம் டாஸ்மார்க்கில் நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது பிஜேபி என்ன நிலைமையிட்டு இருக்குங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். முதலே எல்லாத்துக்கும் தெரியும், இன்றைக்கி இன்னும் கூடுதலாக தெரியும். மோடி வருகிறார், அந்த வந்து விட்டார், இப்படி வந்து விட்டாருங்கும் போது இன்றைக்கி கூட்டம் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்ததுன்னா மிக இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.